Love Shots by Love Guru. Only on Radio City. கற்பகத்தோட பகிர்வு. இங்கே மயிலாப்பூரில் தான் இருக்காங்களாம். அவங்க அப்பா கோயில் குருக்கர். அதனால் என்னென்னா அப்பப்போ பிரசாதம்லாம் வீட்டுக்கு வந்துடும். இவங்களுக்கும் கோயில் போகிறதுன்னு ரொம்ப பிடிக்கும். கற்பகத்தோட நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் வந்து கற்பகத்தை தேடி வருவாங்க வீட்டுக்கு. வீடே கலகலகலன்னு இருக்கும். கற்பகம் வேறு கிளாசிக்கல் டான்ஸரு, ப்ளஸ் நல்ல பாட்டெலாம் பாடுவாங்களாம். என் பாட்டுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா தாங்க போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா என் லைஃப்பில் ஒரு பர்சன் கோவிலில் தான் மீட் பண்ணேன். அவர் பேர் சொல்ல விரும்பலை, ஆனால் கோவிலில் மீட் பண்ணேன். அப்படியே சும்மா விளையாட்டாக பேச ஆரம்பித்தோம். அது என்னன்னு தெரியாது, ஒரு அடிக்ஷன் ஆகிடுச்சு. அவர் பார்க்கணுன்னு தோணும். கரெக்டாக அந்த டைமுக்கு வருவேன், கோவிலில் மீட் பண்ணுவோம். எங்கள் வீட்டுக்கெல்லாம் தெரியாது. எங்கள் அப்பா கோவில் குருக்கள் தான், ஆனால் அங்கேயே இருக்க மாட்டாங்கல்ல, நிறைய பேர் இருப்பாங்க. அவர் சில டைமில் காலையில் போவார், சில டைமில் ஈவினிங் போவார், இதெல்லாம் இருக்கும். அங்கே கோயில்னால் கூட நாங்கள் பேசிக்கிறது யாருக்கும் தெரியாது. அப்படி தான் என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் வருவாங்க அப்படின்னு நின்றுருப்பாங்க. அப்புறம் ஆள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் போவோம், பேசுவோம். இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அவருக்கு என்னை ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிது. எனக்கும் அப்படி தான். ஆனால் ஒரு கட்டத்தில் நான் காலேஜ் ஃபைனல் இயர் வரும்போது எங்கள் வீட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க, முறை பையனுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும். ராஜேஷ் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறான், கேட்டுட்ருக்காங்க, என்ன சொல்லலாம். எனக்கா என்ன சொல்லுறதுனே தெரியல. அவன் என்ன சொல்லுறது, என் பொண்ணு, நான் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் எப்படி அவங்ககிட்ட சொல்லுவேன்னு தெரியல. அவன் அதே மாதிரி கோவிலுக்கு வந்துருந்தான் சந்தோஷமா. அன்றைக்கி சொல்லிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன், ஆனால் சொல்ல தோணலை. என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வந்து சொல்லிடுன்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொன்னேன், நான் இப்போ சொல்ல போகிறது நினச்சி என்னை தப்பாக நினச்சிக்காத. எங்கள் வீட்டில் என் மாமா பையனுக்கு என்ன கொடுக்கணும்னு பார்த்துட்ருக்காங்க. சின்ன வயசுலேயே பேசியிருந்தான். அந்த செகண்ட்லேயே அது கேட்ட மாத்திரத்துலேயே அவன் கண்ணிலேருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிது. எனக்கு என்ன சொல்லுறதுனே தெரியல. இல்லை, அதனால தான் சொல்ல வேணாம்னு நினச்சேன். பரவாயில்ல கற்பகம், உன்னோட அழகான சிரிப்பு எப்பவுமே எனக்கு தேவை. அதனால நீ எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும். உன் கூட சேர்ந்து வாழ்வன்னு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, விதி. இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேச போகிறதில்ல. இல்லை, நம்ம பேசலாம், அது நல்லா இருக்காது கற்பகம். இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் இல்லை, அது வேணாம். அது என்னையும் பாதிக்கும், உன்னையும் பாதிக்கும். உன்னை நம்பி திருமணம் பண்ணிக்க வராங்களே அவங்களையும் பாதிக்கும். அதனால் அதெல்லாம் வேணாம். உன் லைஃப்பை பாரு, என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இல்லை வேணா எங்கள் அப்பா கிட்டே பேசி பார்க்கவா? அது எப்படி முடியும்னு நினைக்கிறேன். ஏற்றுப்பாங்களா? நீ யோசிச்சு பாரு, ஏற்றுப்பாங்களா? நான் பேசுறதுக்கு ரெடி கற்பகம், நான் பேச விடுவேன். ஆனால் அது உன்னை பாதிக்கும். எனக்கு அது தேவையில்லை. உன் கண்ணிலேருந்து சந்தோஷம் மட்டும்தான் வரணும். சிரிப்பு, அழுகை வரக்கூடாது. இந்த சோகங்கள் இருக்கக்கூடாது. அதனால நீ உன் லைஃப்பை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் என்னை மீட் பண்ணவே இல்லை. ஃபோன் நம்பரும் மாறிடுச்சு. எனக்கும் இப்போ திருமணம் ஆயிடுச்சு. ஆனால் யோசிச்சு பார்க்குறேன், அவனை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்கும் வந்து ஒரு பெயின் இருக்கு லவ் குரு. எனக்கு புரியுதுங்க உங்கள் பட் ஆனால் இப்போ உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஒன்று லைஃப் அமைஞ்சு போச்சு. அதனால மறுபடியும் பழைய விஷயங்களை மறந்துடுங்கன்னு சொல்ல மாட்டேன். நினைக்கிறத குறைச்சிங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நினைக்க தேவையில்லை, அது ஃபுல்லாக நினைக்க தேவையில்லை. எல்லாம் சரியாயிடும். உங்களை நம்பி உங்கள் கணவர் இருக்கார், உங்கள் குடும்பம் இருக்குது. ஸோ அதெல்லாம் மனசில் வச்சுங்க. இதுதான் என்னுடைய இந்த லவ் குருவுடைய அட்வைஸ்.
பல பேரோட வாழ்க்கையில் காதலிச்சிருப்பாங்க. நான் காதலிச்ச நபரை திருமணம் பண்ணியிருக்க முடியாது. காரணங்கள் எவ்வளோ இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, அவங்க எங்கே இருந்தாலும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கட்டும்னு நம்ம விலகி போயிட்டோம். அப்படி தான் உங்களையும் பண்ண சொல்கிறேன். Love Shots by Love Guru. Only on Radio City.